இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு? 100 ரூபாய். ஐயோ, காசு இல்லையே. இப்போ என்ன பண்றது? என்ன? சாரி, காசு. என்ன விளையாடுறியா? பணம் இல்லாம நீ சாப்பிட்டது பத்தாது, எல்லாருக்கும் வர வாங்கி தரியா? அது ஏதோ சந்தோஷத்துல. ஓ சந்தோஷத்துக்காக ஏன் வயித்துல அடிப்பியா? பணத்தை கூட இன்னொரு தடவை வரும்போது குடுக்கறேன். என்ன விளையாட்டா இருக்கா? இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். 4 காசு கிடைக்கணும் தான் இந்த நேரத்துல விக்கிறேன். மரியாதையா காசை கொடுத்துட்டு கிளம்பு. ஆனா என்கிட்ட இல்லையே. பணம் இல்லாம எப்படிமா சாப்பிட்ட? குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க. அவங்கள பத்தி என்கிட்டயே சொல்ற. பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்க, உன்னை வண்டியில கட்டி தரன்னு நிறுத்திட்டு போயிடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பேசாம இருக்க? காசு எடுமா. ஒழுங்கா கொடுக்க போறியா இல்லையா? இல்லன்னு வச்சுக்க. என்னடா என்ன பிரச்சனை? பாருங்க சார், இந்த பொண்ணு சாப்பிட்டது பத்தாதுன்னு இவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. இப்ப பணத்தை கேட்டா இல்லங்குது. எவ்வளவு? 100 ரூபாய் சார். சில்லறை இல்ல சார். வச்சுக்கோ. இந்த நேரத்துல நீ வெளியில என்னமா பண்ணிட்டு இருக்க? ஒரு ஃபோன் பண்ணலான்னு வந்தேன். பண்ணதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷத்துல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பசங்களுக்கும் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா காசு இல்ல. உங்ககிட்ட பணம் இல்லாத விஷயத்த கூட மறக்கிற அளவுக்கு அப்படி என்னமா சந்தோஷம்? என் பெத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள பாக்குறதுக்கு நான் யாரை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணணும். நான் அவர்கிட்ட பேசினேன். நாளைக்கு நான் அவரை சந்திக்க போறேன். அவரை சந்திச்சா என்னோட பெத்தவங்க எனக்கு கிடைச்சிருவாங்க. அந்த சந்தோஷத்துல இப்படி ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல, காசு இருந்தா இன்னும் நிறையவே பண்ணிருப்பேன். சரி, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு. என்கிட்டதான் காசே இல்லையே. என் கிட்டதான் இருக்குல்ல. உங்களோட பணத்துல. என்னோடது உன்னோடதுன்னு சொல்லாதம்மா. என் பொண்ணு முகத்துல சந்தோஷத்தை பாக்குறதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். நீயும் என் பொண்ணு மாதிரி தான்மா. உன்னோட சந்தோஷத்துக்காக நான் கொஞ்சம் செலவு பண்ண மாட்டேனா? கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதது சந்தோஷம் தானம்மா. பணம் இல்லைன்னு உன்னோட சந்தோஷத்தை என்னைக்கும் அடக்கிக்காத. வாமா, உன் சந்தோஷத்துக்காக நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுமா. அவங்களெல்லாம் பாத்தீங்களா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பாவம் தரையில படுத்திருக்காங்க. சொல்ல போனா இவங்க எல்லாருக்கும் வீடெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் பெட்ஷீட்டையாவது வாங்கி கொடுக்கலான்னு தோணுது. அங்க பாரு, நீ கேட்ட பெட்ஷீட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடு. மாமா ஏந்திரு மாமா. என்ன போர்வை குடுக்குறாங்க. எந்திரிங்க எந்திரிங்க. எழுந்துருங்க. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, தேங்க்ஸ் சார். வாமா. ககன் அண்ணா, பசிக்குது, சீக்கிரம் வாங்கண்ணா. 2 minutes. மறுபடியும் 2 minutes-ஆ?
ஆண்டி என்னாச்சு இங்க படுத்திருக்கீங்க? இங்க படுக்கலம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பசி எடுத்து தலை சுத்தி மயக்கம் போட்டு விழ போறேன். டிஃபன் சாப்பிடலாம்ல. சாப்பிட விட்டாதானே? யாரு? வேற யாரு? என்னோட புதல்வன் தான். லேசா தலை வலிக்குதுன்னு சொன்னேன். அப்பத்துல இருந்து எந்த வேலையும் என்ன பண்ண விடல. டிஃபன் ஏதாவது சமைக்கலான்னு கிச்சனுக்கு போனா நான் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு கிச்சனுக்குள்ள போனவன் 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரமா? என்ன பண்றாருன்னு பாக்கலான்னு போனா அந்த பக்கமே போக விட மாட்டாரு. அரிசிய ஊற வச்சு மாவாட்டி தோசை ஊத்திருந்தா கூட இவ்ளோ நேரம் ஆயிருக்காதே ஆண்டி. நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். ஹலோ கமாண்டர் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணு தெரியலையா? தோசை ஊத்திட்டு இருக்கேன்ல. நீங்க தோசை ஊத்தி குடுக்கறதுக்குள்ள அங்க ஆண்டி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நீங்க தள்ளுங்க, நான் ஊத்தி தரேன். நோ, எங்க அம்மாக்கு இன்னைக்கு என் கையால தான் நான் தோசை ஊத்தி கொடுப்பேன். தோசையை ஊத்துறதை விட தூக்கி போட்டது தான் அதிகமா இருக்கு. பர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல. உங்க பர்ஃபெக்ஷனுக்கு அந்த டஸ்ட்பினே நிறைஞ்சு கிடக்கு. அது அது தீஞ்சு போச்சு. சாப்பிடணும்னா அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஹேய் தைத்தக்கா, எங்க அம்மாக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் தோசை ஊத்தி கொடுக்கறேன்னா அது எப்படி இருக்கணும்? ஐயோ வளர்ந்து கிட்டவரே, நீங்க ஊத்தி குடுக்கற வரைக்கும் அவங்க எல்லாம் பசி தாங்கணும்ல. நீங்க ஆண்டி வயித்த நிரப்புறீங்களோ இல்லையோ, இந்த டஸ்ட்பினை நிரப்பி வச்சிருக்கீங்க. இந்த தடவை ஒழுங்கா வரும் பாரு. ஆ ஆ, நல்லா வரும். மாவு காலியாகிற மாதிரி தெரியுது. நீங்க தள்ளுங்க. நானே பண்றேன்னு சொல்றேன்ல, போ. சரி, நீங்களே ஊத்துங்க சார். எப்படி ஊத்தணுங்கறத மட்டும் நானே சொல்லி தரேன். இப்படி கரண்டில மாவெடுத்து தோசை தவால இப்படி ஊத்தி இந்த மாதிரி சுத்தணும். மெதுவா சுத்தணும். இப்படி ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து இந்த மாதிரி சுத்தி ஊத்தணும். இப்போ நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆனியன் கேரட் துருவல இப்படி மெதுவா தூவி விடணும்.